ஹாய், திஸ் இஸ் பவித்ரா ஃப்ரம் பிங்க் சுலைமேடு. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நெக் பெயினாக இருக்குது, ஷோல்டர் பெயினாக இருக்குது, பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரு குட்டி குட்டி டிப்பு தான். ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ கிச்சனில் சமைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டவ் மேலே கடாய் மேலே கரண்டி வச்சு இந்த பொசிஷனில் வச்சு நல்லா குக் பண்ண பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நெக் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் ஆகும். அப்படி ஸ்டிஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெயின் தான் வந்து இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டர் லிஃப்ட் அப் பண்றதுக்காக ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நம்ம சமைக்கும் போது இந்த பொசிஷன்ல நம்ம சமைச்சோம்னா அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த நெக் பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஜிடபிள் சாப் பண்ணும்போது இல்ல வீட்டுல ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளே மீறி நம்மளோட பாடி போஸ்டர் வந்து ப்ராப்பரா இல்லாம போகும். இப்படி வந்து நெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம நெக் வந்து சாச்சு வச்சிருப்போம், இல்ல ஃபார்வர்டா நெக் வச்சுட்டு ஏதாவது பண்ணுவோம், மொபைல் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி பொசிஷன்ல ஒன் லெக் ஃபார்வர்டா வைக்கிறது, ஒன் லெக் சைடா ஒரு லெக்ல நிக்கிறது, இப்படி எல்லாம் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரா வந்து நிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு அதுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்றோம், மசில் எல்லாம் டைட் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மசில் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போயிடும். அப்ப அந்த பெயின் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ரிலாக்ஸேஷன் என்ன ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, நெக் மசிலுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ், தென் இந்த ஸ்ட்ரெச், இதெல்லாமே பண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கியூரபிளா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.